கால் வைக்கிற இடமெல்லாம் கன்னிவடியா வச்சிருக்கானுங்களே அப்படின்னு சொல்லி வடிவேல் சொல்ற மாதிரி இந்த மிசைல் தொகுதியை நீங்க பார்க்கலாம். இஸ்ரேலினுடைய எந்த ஒரு வான் பாதுகாப்பு ட்ரம்ப் உனக்கு புத்தி இருக்கா, உங்களுடைய மரியாதைக்கு நன்றி, நீங்க உங்களோட வாயை பத்தி நீங்க சும்மா இருங்க ட்ரம்ப் அப்படிங்கிறப்பலாம் ஈரானினுடைய காத்தமல் அன்பியா 2 நாள் அப்படின்னு சொன்னது இருக்கேன். இப்போ 5 நாளா மாறி இருக்கு. அமெரிக்கா தோத்துட்டாங்க கம்ப்ளீட்லி. இனி அமெரிக்கா வட்டக்கரங்கிறத தவிர இனி வர வழியே கிடையாது. இலங்கைக்கான ஈரானிய தூதுவர் கடும் பயத்தில் அரபு நாடுகள் இருந்து கொண்டிருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னா ஹொர்மோஸ் ஜலசந்தியில கடலுக்குள்ள கன்னி வெடிகளை தயவு செஞ்சு டொனால்ட் ட்ரம்ப் அவர்களே நீங்க ஈரானினுடைய பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஈரான் அமெரிக்கா யுத்தம் சம்பந்தமா தொடர்ச்சியா என்ன நடந்து கொண்டு வருது அப்படிங்கிறத துல்லியமான தகவல்களை ஒவ்வொரு நாளுமே நம்ம உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கோம். பக்கச்சார்பு இல்லாம தகவல்கள் சொல்லும் பொழுது உங்களுக்கு நாம் அதை தெளிவாக வழங்கி கொண்டிருக்கோம். அந்த அடிப்படையில் ஸ்ரீலங்காவினுடைய பேச்சுக்களும் உலகளாவிய ரீதியில அடிபட்டு கொண்டிருக்கு. இன்னைக்கு கொழும்புல இலங்கைக்கான ஈரானிய தூதுவர் அலிரஸா டெல்கோஸ் ஊடக சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு சொல்லியிருக்கார். என்ன அப்படின்னு சொன்னா ஹொர்மோஸ் ஜலசந்தியை பூட்டல்ல. அது மட்டும் இல்லாம இலங்கை மரியாதைக்குரிய நாடு, மரியாதையாக எங்களை நடாத்தி கொண்டிருக்காங்க. அந்த அடிப்படையில் இலங்கைக்கும் ஈரானுக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. இலங்கை பொருளாதார ரீதியில முன்னேற்றணும் அப்படிங்கிறது தான் ஈரானினுடைய விருப்பமாகவும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கார். அதாவது அவர் குறிப்பிட்ட கருத்துக்களை நம்ம இன்னும் கொஞ்சம் ஆழமா போய் பார்த்தோம். என்ன அப்படின்னு சொன்னா நட்பு நாடுகளுக்கு இந்த ஹொர்மோஸ் ஜலசந்தியை ஈரான் பூட்டலை. இதைத்தான் ஏற்கனவே அப்பாஸ் ஆராய்ச்சியும் சொல்லியிருந்தார். இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா ஈரானோட எந்த நாடுகளாவது நட்பு ரீதியாக ஒப்பந்தம் செஞ்சு ட்ரேட் டீல், அதாவது வர்த்தக உடன்படிக்கை செய்யுமாக இருந்தால், உதாரணத்துக்கு சொல்றேன், இலங்கை இப்ப ஈரானோட டைரக்டாக ட்ரேட் டீல் செய்யுமாக இருந்தால் இலங்கைக்கு 100% நாங்க எங்களுடைய ஹொர்மோஸ் ஜலசந்தியை திறந்து விட்டு ஈரானுக்கிட்ட இருக்கிற எரிபொருளையும் நாங்க இலங்கைக்கு வழங்குவோம். ஏற்கனவே இப்ப இலங்கை எங்க இருந்து பெட்ரோல் வாங்கி கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் உலகளாவிய ரீதியில எங்க எரிபொருட்களினுடைய விலை கரண்ட் சிச்சுவேஷன்ல குறைய இருக்கோ அதை தேடித்தான் இலங்கை எண்ணெயை வாங்கி கொண்டு வருவாங்க. குறிப்பாக இப்ப ஸ்ரீலங்கா யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் கிட்ட இருந்துதான் கூடுதலாக எரிபொருளை வாங்கி கொண்டிருக்காங்க. இப்ப இந்த ஹொர்மோஸ் ஜலசந்தி பூட்டப்பட்டதால யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்ல இருந்து இலங்கைக்கு வர வேண்டிய எரிபொருள் கப்பல் வரல. இதான் இப்ப இருக்கிற பிரச்சனை. இலங்கை இதை இல்லாமக்கணும் அப்படின்னு சொன்னா ஈரானோட டைரக்ட் டீலை நாம செஞ்சோம் அப்படின்னு சொன்னா வருங்காலங்களில் எரிபொருள் இலகுவாக இலங்கைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது தான் ஈரானினுடைய தூதுவர் கூறியிருக்கிற முக்கியமான விடயங்களாக இவைகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நேற்று டொனால்ட் ட்ரம்ப் ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டு இருந்தார். நேற்றைய வீடியோல நம்ம அதை பார்த்திருந்தோம். என்ன அப்படின்னு சொன்னா 48 மணி நேரம் கெடு வழங்குறோம் இந்த ஹொர்மோஸ் ஜலசந்தியை ஈரான் திறக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னா ஈரானினுடைய மின் உற்பத்தி நிலையங்கள் மேல நாங்க தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருந்தார். அதுக்கு தான் அப்பாஸ் ஆராய்ச்சி இந்த விஷயங்களை சொல்லியிருக்க. ஈரானியர்கள் இந்த உருட்டல் மிரட்டல்களுக்கெல்லாம் ஒரு பொழுதும் பயப்பட மாட்டாங்க, அங்கேயும் மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம கப்பலினுடைய காப்பீட்டு நிறுவனங்கள், அதாவது இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் இருக்குதானே, அவங்க கப்பலை இன்சூரன்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி தான் இப்ப சொல்லி கொண்டு இருக்காங்க இந்த வழியால் அவங்களோட கப்பலை கொண்டு போகணும். அப்படி கொண்டு போனா சேதம் யாருக்கு, பாதிப்பு யாருக்கு? இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு. அப்ப நீங்க இன்சூரன்ஸ் கம்பெனியோட நீங்க பேசலாம். எங்கள்கிட்ட நீங்க பேசுறதுல எந்த ஒரு வேலையும் இல்லை. அதாவது நீங்க சொல்ற மாதிரி நாங்க திறக்க மாட்டோம், 7 மடத்தை நீங்க பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நீங்க தாக்குதல் நடத்தினீங்க அப்படின்னு சொன்னா பிராந்தியத்தில் இருக்கிற சகல எரிசக்தி, மின்சக்தி, மின் உற்பத்தி நிலையங்கள், டீசலினேஷன், உப்பு நீரை நன்னீர் திட்டம் எல்லாத்தையுமே நாங்க மொத்தமாக தாக்குவோம் அப்படின்னு சொல்லி ஈரான் ஏற்கனவே ஒரு கடுமையான எச்சரிக்கை ஒன்று வெளியிட்டு இருந்தாங்க. இதே நேரங்களில் ஈரானினுடைய காத்தமல் அன்பியாவினுடைய ஊடக பேச்சாளர் இப்ராஹிம் ஜுல்ஃபிகாரி என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு சொன்னா, ஹே ட்ரம்ப் யூ ஆர் ஃபயர்ட். அதாவது என்னன்னா ட்ரம்ப் அடிக்கடி சொல்வார் தானே, அந்த வசனத்தை தான் அவர் சொல்லியிருக்கார். இது எப்படி நாம சொல்லணும் அப்படின்னு சொன்னா, டே ட்ரம்ப் உனக்கு புத்தி இருக்கா, உங்களுடைய மரியாதைக்கு நன்றி, நீங்க உங்களோட வாயை பத்தி நீங்க சும்மா இருங்க ட்ரம்ப் அப்படிங்கிறப்பலாம் ஈரானினுடைய காத்தமல் அன்பியாவினுடைய ஊடக பேச்சாளர் இப்படி சொல்லி இருக்கிறது. அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியை கிண்டல் அடிச்சு நீங்க ஒரு ஆளே இல்லை ஈரானுக்கு முன்னுக்கோ, அமெரிக்கா ஈரானுக்கு முன்னுக்கு ஒரு நாடே இல்லை அப்படிங்கறத தெளிவா அவங்க சொல்லி இருக்காங்க. இதே நேரங்களில் கடும் பயத்தில் அரபு நாடுகள் இருந்து கொண்டிருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னா ஏற்கனவே இஸ்ரேலையே ஈரான் துவைச்சி அடிச்சு நொறுக்கி புளிஞ்சி காய போட்டு வச்சிருக்காங்க. இப்ப நமக்கு வேற இப்ப அடிச்சு கொண்டிருக்கான், நோமலா தானே இப்ப அடிச்சு கொண்டிருக்கான். இப்ப மீண்டும் எரிசக்தியை தாக்க போறோம், அதை தாக்க போறோம், மின் கட்டமைப்பை தாக்க போறோம் அப்படி
அப்படின்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் ஒரு பக்கம் அவர் வாக்கி வந்ததெல்லாம் அடிச்சு கொண்டு இருக்கார். அவர் அடிச்சு கொண்டு இருக்கிறதால ஈரான் அடிக்க போறது யாருக்கு? அரபு நாடுகளுக்கு ஈரான் அடிக்க போறான். அப்ப அரபு நாடுகள் எல்லாமே சேர்ந்து தயவு செஞ்சு டொனால்ட் ட்ரம்ப் அவர்களே, நீங்க ஈரானினுடைய மின்சக்தி நிலையங்களை தாக்கணும். அப்படி தாக்கினீங்க அப்படின்னு சொன்னா மொத்த அரபு நாடுகளும் இருள்மயமாக கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி அரபு நாடுகள் எல்லாமே சேர்ந்து டொனால்ட் ட்ரம்புக்கு எச்சரிக்கை ஒன்றை வெளியிட்டு இருக்காங்களாம். அரபு நாடுகளுக்கு அங்காலையும் போய்க்கல இங்காலையும் போய்க்கல அமெரிக்காவோட சைட் எடுப்போம் அப்படின்னு சொல்லி அரபு நாடுகள் பார்த்தாங்க. ஆனா ஈரான் இப்ப அடிக்கிற அடியை பார்த்து போட்டு அரபு நாடுகளுக்கு இப்ப எங்கால போற அப்படின்னு சொல்லி விளங்காம திக்குமுக்காடி கொண்டிருக்கிற நிலைமையை அரபு நாடுகளுக்கு ஏற்பட்டு இருக்கு. இதே நேரங்களில் ஈரான் மீண்டும் அறிவிச்சிருக்காங்க என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க எங்களுடைய மருத்துவமனைகள் மேல தாக்குதல் நடத்தினீங்க, எமர்ஜென்சி யூனிட் மேல தாக்குதல் நடத்தினீங்க, அதே போன்று பிள்ளைகள் விளையாடுற கிரவுண்டுகள் மேல தாக்குதல் நடத்தினீங்க, அதே போன்று ஸ்கூல்கள் மேல தாக்குதல் நடத்தினீங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே நாங்க மாறி தாக்குதல் நடத்தல, அப்படி நாங்க செய்ய மாட்டோம். ஆனா மின்சக்தி நிலையங்கள் மேல நீங்க தாக்குதல் நடத்தினா எங்களுடைய பதிலடி அப்படிங்கிறது எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாம கன்ஃபார்மா நாங்க அடிப்போம். இப்படியான எச்சரிக்கைகள் எல்லாம் ஈரான் வெளியிட்ட உடனே ஈரானை பார்த்து இப்ப ட்ரம்ப் என்ன செய்யற அப்படின்னு சொல்லி விளங்காம இப்ப ட்ரம்ப் சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னு சொன்னா, 2 நாள் அப்படின்னு சொன்னது இருக்கனே இப்போ 5 நாளா மாறி இருக்கு. இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, அமெரிக்கா தோத்துட்டாங்க கம்ப்ளீட்லி. இனி அமெரிக்கா வட்டக்கரங்கிறத தவிர இனி வர வழியே கிடையாது. இதை விட தோல்வி தேவையா? அதாவது இதை எப்படி சொல்ற அப்படின்னு சொன்னா, நாம ஈரான் ட்ரம்பை பிடிச்சி செருப்ப கலட்டி அடி என்று அடிச்சு இனி நீ எங்களோட பக்கம் விருவியா அப்படின்னு சொல்லி கேட்கிற மாதிரி அடிச்சு விரட்டி இருக்காங்க ஈரான் அப்படின்னு சொல்லலாம். அந்த அடிப்படையில் இப்ப இந்த யுத்தத்தில் ஈரான் அப்பர் ஹேண்ட் எடுத்திருக்காங்க. அமெரிக்கா பின்வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. மீண்டும் ஈரானினுடைய பாதுகாப்பு அமைச்சகம் ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப ஈரான்ல இருக்கிற கார்கு தீவுகள் மேல தாக்குதல் நடத்துறதுக்கு அமெரிக்கா தயாராகி கொண்டிருக்க. இப்படி நீங்க எங்களுடைய தீவுகளை கைப்பற்றுவீங்க அப்படின்னு சொன்னா ஹொர்மோஸ் ஜலசந்தியில கடலுக்குள்ள கன்னி வெடிகளை மொத்தமாக புதைச்சு வைப்போம். எந்த ஒரு நாடுமே பயன்படுத்த முடியாத அளவுக்கு ஹொர்மோஸ் ஜலசந்தியை நாங்க மாற்றுவோம். கால் வைக்கிற இடம் எல்லாம் கன்னி வெடியா வச்சிருக்கானுங்களே அப்படின்னு சொல்லி வடிவேல் சொல்ற மாதிரி ஹொர்மோஸ் ஜலசந்தியில சும்மாவே போறதுக்கு அமெரிக்கா பயப்பட்டு கொண்டிருக்காங்க. எதுக்குள்ளால வெடிக்கும் அப்படின்னு சொல்லி தெரியாது அப்படிங்கிற மாதிரி தான் ஈரான் இந்த கருத்தை வெளியிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு நாடும் பயன்படுத்தவே முடியாத அளவுக்கு மொத்தமாக நாங்க க்ளோஸ் பண்ணோம். அந்த அடிப்படையில் இது இப்படி இருக்கக்குள்ள ஈரான் தொடர்ச்சியான தாக்குதலை இஸ்ரேலுக்கு எதிராகவும் பிராந்தியத்தில் இருக்கிற அமெரிக்காவினுடைய பேஸ்களை குறிவச்சும் தாக்குதல் செஞ்சு கொண்டிருக்காங்க. அந்த அடிப்படையில் 75வது அலை தாக்குதலை ஈரான் செஞ்சிருக்காங்க. இந்த தாக்குதலை குறிப்பாக ஈரானுடைய IRGC தகவல் வெளியிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னா, எங்களுக்கு கிடைச்ச உளவு தகவல்களின் அடிப்படையில் இஸ்ரேலுக்குள்ள எங்கெங்கெல்லாம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவங்கள் புது இடங்களை உருவாக்கி அந்த இடங்கள் அவங்களுடைய செயல் திட்டங்களை செஞ்சு கொண்டிருக்காங்களோ அந்த இடங்களை குறி வச்சு நாங்க தாக்குதல் செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதன் ஒரு பகுதியாக இந்த மிசைல் தொகுதியை நீங்க பார்க்கலாம். இஸ்ரேலினுடைய எந்த ஒரு வான் பாதுகாப்பு அமைப்புகளினுடைய தடுப்புகளும் இல்லாம நேரடியாக கொத்தாக மிசைல்கள் இஸ்ரேலினுடைய முக்கியமான நகரங்களான கிரியத் காட் மற்றும் டெல் அவீவை தாக்குதல் செஞ்சிருக்கு. பலத்த காயங்களும் பலத்த சேதங்களும் இஸ்ரேலுக்கு பட்டிருக்கு. இதே தாக்குதல்ல சவுதியினுடைய பிரின்ஸ் சுல்தான் ஏர்பேஸ் ரியாதுக்கு பக்கத்தில் இருக்கிற கராஜி நகரத்தில் இருக்கிற இந்த ஏர்பேஸ் குறிவச்சு தாக்கப்பட்டிருக்கு. அதே போன்று குவைத்ல இருக்கிற அமெரிக்காவினுடைய ஏர்பேஸும் தாக்கப்பட்டிருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஈரான் கடுமையான தாக்குதலை இஸ்ரேல குறிவச்சு செஞ்சிருக்காங்க. அது எந்த இடத்தை குறிவச்சு தாக்குதல் செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த மெப்ல நீங்க பார்க்கலாம். அதாவது இஸ்ரேலினுடைய சைரன்ஸ் ஒளிச்ச புகைப்படத்தை IDF இதை வெளியிட்டு இருக்காங்க. அதாவது காசாவில் ஆரம்பிச்சு டெல் அவீவ் வரைக்கும் இந்த சைரன்ஸ் ஒலிக்கப்பட்டிருக்கு. அதாவது காசாவில் இருந்து டெல் அவீவ் வரைக்கும் முக்கியமான இடங்களை குறிவச்சு ஈரான் தாக்குதல் செஞ்சு கொண்டிருக்காங்க. இது வரும் யுத்தத்தில் காசாவினுடைய போராளிகள் இந்த யுத்தத்துக்குள்ள என்டர் ஆக போறாங்க அப்படிங்கிறத உறுதி செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். காசாவினுடைய போராளிகளுக்கு டெல் அவீவை கைப்பற்றத்துக்குரிய வழிகளை ஈரான் இலகுபடுத்தி கொடுத்து கொண்டே இருக்காங்க அப்படிங்கிறதும் இதுல இருந்து நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய யுத்த தந்திரங்களாக ஈரானினுடையதாக இருக்கு. இது இப்படி இருக்கக்குள்ள தெஹரான்ல இருக்கிற முக்கியமான மின்னணு தொழிற்சாலைகள் மேலையும் நேற்றும் இஸ்ரேல் தாக்குதல் செஞ்சிருக்காங்க. அந்த அடிப்படையில் தெஹரான் மேலையும் ஈரான் மேலையும் தொடர்ச்சியான தாக்குதலை இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து ஒரு பக்கமாக செஞ்சு கொண்டு வராங்க. ஓகே,
ஈரான் இஸ்ரேல் நேரடி யுத்தங்கள் இப்படி இருக்கோக்குள்ள பிராந்தியத்தில் இருக்கிற, அதாவது ஏற்கனவே அலி கமேனி இறப்பதற்கு முன்னரே சொல்லி இருந்தார், இந்த யுத்தம் ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொன்னா இது ஒரு பிராந்திய யுத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இருந்தார். அந்த அடிப்படையில் அவர் சொல்லும் பொழுது இவர் சும்மா சொல்றார், இவருக்கு வேலையில் வயசு பெய்து, இவர் சும்மா உளறி கொண்டு இருக்கார் அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்லி கொண்டிருந்தாங்க. ஆனா இப்ப நடந்திருக்கிற விடயம், ஈரான் மகத்தான வெற்றி பெற்றிருக்காங்க ஈராக்குக்குள்ளே. என்ன அப்படின்னு சொன்னா, ஈராக்கினுடைய பக்தாத்ல இருக்கிற விக்டோரியா ஏர்பேஸ்ல இருந்து அமெரிக்கா மற்றும் நேட்டோ படைகள் மொத்தமாக வெளியிறங்கி இருக்காங்க. இதுக்கு அவங்க கேட்ட காலக்கெடு 24 மணித்தியாலம் சீஸ் ஃபயர், யுத்த நிறுத்தம் எங்களுக்கு தாங்க, அதுக்குள்ளே எங்களுடைய மொத்த படைகள் எடுத்துக்கு நாங்க வெளியிறங்குறோம் அப்படிங்கிற அடிப்படையில் ஜோர்டானுக்கு கொஞ்சம் பேரும், அதே போன்ற துருக்கியினுடைய இன்சிர்லிக் பேஸுக்கு கொஞ்சம் பேருமாக இப்ப வந்து ஈராக்கினுடைய பேஸ்ல யாருமே இல்லை, மொத்தமாக அமெரிக்க படைகள் வெளியிறங்கி இருக்காங்க. ஈராக்கிய படைக்குழுக்களினுடைய அடி அப்படி இருந்திருக்கு அப்படி என்று சொல்லலாம். இந்த பேஸை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான ஒரு பேஸா இருக்கு. 2003ஆம் ஆண்டு ஈராக்கிய இன்வெஷன் அவங்க அமைச்ச மிகப்பெரிய பேஸாகவும் இது இருந்துச்சு. உச்சகட்டமாக 2003ஆம் ஆண்டுக்கு பின்னர் 46,000 பேருக்கு மேல ஒரே நேரத்தில் வேலை செஞ்ச பேஸாகவும் இந்த பேஸ் இருந்துச்சு. அந்த அடிப்படையில் இப்ப வந்து ஈராக்குக்குள்ள முழுமையாக ஈராக்கினுடைய கண்ட்ரோலை ஈராக்கிய படைக்குழுக்கள் எடுத்திருக்காங்க. ஈராக்குக்குள்ள கடுமையான தாக்குதல், அதாவது அமெரிக்காவை ஈராக்குக்குள்ளே இருந்து மொத்தமாக விரட்டி அடிச்சிருக்காங்க. அப்படிங்கிறது வந்து ஈராக்கிய படைக்குழுக்களின் முக்கியமான வெற்றியாக இது கருத்தில் கொள்ளப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். அந்த அடிப்படையில் ஒரு புறமாக ஈராக்கினுடைய படைப்பிரிவுகள் இவ்வாறு வேலைகளை செஞ்சு கொண்டிருக்கோல, ஈரானினுடைய இன்னொரு முக்கியமான படைப்பிரிவு ஹெஸ்புல்லாக்கள் மார்ச் 2ஆம் தேதியில இருந்து இந்த தாக்குதல் ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 800 தாக்குதல்கள் செஞ்சிருக்காங்க. 800 தாக்குதல்கள் அப்படிங்கிற வந்து 800 மிசைல் அடிக்கல, 800 அலை தாக்குதலை இஸ்ரேல் மேலே ஹெஸ்புல்லாக்கள் செஞ்சிருக்காங்க. அவங்களுடைய தாக்குதல் வேகமும் வீரியமும் ஒரு கொஞ்சமும் குறையாத அளவுக்கு ஹெஸ்புல்லாக்கள் அடிச்சு கொண்டிருக்காங்க. அப்படிங்கிறத நாம சொல்லல, இஸ்ரேலினுடைய எடியோத் அஹ்ரனோத் பத்திரிகையை இன்னைக்கு வெளிப்படையாக சொல்லி ஆச்சரியத்தார அளவுக்கு ஹெஸ்புல்லாக்கள் அடிச்சு கொண்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அப்பர் கலீலி பிரதேசங்களை குறிவச்சும் கடுமையான தாக்குதல்களை ஹெஸ்புல்லாக்கள் சற்று நேரத்துக்கு முன்னர் செஞ்சிருக்காங்க. இருந்த போதிலும் இஸ்ரேலினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் இஸ்ரேல் கார்ஸ் சொல்லியிருக்கார் என்ன அப்படின்னு சொன்னா, காசாவினுடைய நகரங்களை போன்று தெற்கு லெபனான் பிரதேசத்தினுடைய நகரங்களை நாங்க மாற்றுவோம். அது மட்டும் இல்லாம தெற்கு லெபனான் பிரதேசங்கள்ல இருக்கிற பாலங்களை உடைக்கிறதுக்குரிய தாக்குதல்களையும் இப்ப நாங்க செய்ய போறோம் அப்படின்னு சொல்லியும் இஸ்ரேலும் ஒரு பக்கமாக அறிவிச்சிருக்காங்க. அந்த அடிப்படையில் இன்னைக்கு வந்து இருக்கிற முக்கியமான, அதாவது இன்றைய நாள் ஃபுல்லா நடந்திருக்கிற முக்கியமான தகவல்களை மட்டுமே எடுத்து சிம்பிளா உங்களுக்கு புரியும்படி ஒரு வீடியோல நம்ம உங்களுக்காக வழங்கி இருக்கோம். இந்த வீடியோ சம்பந்தப்பட்ட கருத்துக்கள், அதாவது இன்றைய நாளினுடைய சாராம்சம் எதுவாக இருக்கு அப்படிங்கறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. உங்களுடைய கருத்துக்களையும் பார்த்து அடுத்த வீடியோல நம்ம பேசலாம். அந்த அடிப்படையில் இதுவரைக்கும் உங்களுடைய முக்கியமான நேரங்களை ஒதுக்கி நம்மளுடைய வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றிகள். தேங்க்யூ வெரி மச்.